எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஆனால் எங்கள் ஊர் நல்லா இல்லை. தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்கள் யாருமே நல்லா இல்லை. அதுதான் உண்மை. எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சனிக்கிழமையிலேருந்து திங்கக்கிழமை காலையில் வரைக்கும் கண்டினியூஸாக மழை வந்துட்டு இருந்தது. அதிகபட்சமாக 96 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்திருக்கு. ரொம்ப பாதிப்பு. தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த மாவட்டங்கள் இருக்கிற பகுதிகள், தாமிரபரணி ஆறை சுற்றி இருக்கிற ஒரு 16 கிராமங்கள் இன்னி வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றதே தெரியல. உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. 3 நாளாக அங்கே இருக்கிறவங்களாம் மனித தொடர்பு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே போய் சேரல. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை எங்கள் ஊரில் இருக்குது. ஆனால் சென்னையில் இருக்கிற யாருமே பெரிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், யாருமே அதை பற்றி பேசவே மாட்டீங்க. சென்னைக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் இறங்கி வரோம். எங்கள் ஊரில் இருக்கிற எவ்வளவோ யூடியூபர்ஸ் மணி கலெக்ட் பண்ணி சென்னைக்காக நிறைய உதவிகள்லாம் பண்ணாங்க. 2015 வந்த ஃப்ளட்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ மிக்ஜாங் ஃப்ளட்டுக்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பண்ணாங்க. எங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அப்படின்றது கூட தெரியல. இன்னும் ஒரு 20 கிராமங்கள் ஐசோலேட்டடாக இருக்குது. மீட்பு பணியினரால் கூட அந்த இடத்துல போய் பார்க்க முடியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது யாருமே எங்கள் ஊரை பற்றி பேச மாட்டீங்க. நியூஸ் சேனலில் மட்டும்தான் போடுறாங்களே தவிர வேறு யாருமே அதை பற்றி பேச மாட்டீங்க. சென்னையில் ஃப்ளட் வந்தப்போ எல்லா செலிபிரிட்டியும் அதை பற்றி போடுறீங்க. அங்கே அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே யாருமே சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லலை. உங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் ஊர் பிரச்சனைக்கு நீங்கள் மட்டும் பேசலை. முதல் 1.5 நாள் உங்கள் ஊரில் டவரே கிடையாது. உங்கள் ஊரில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தது அதர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க தான். அதில் குறிப்பாக நாங்களும் உங்கள் சென்னையை பற்றி, சென்னையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நானே என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கம் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக நானே இந்த மீட்பு பணிகளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட், என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ் ஃபண்டு கலெக்ட் பண்ணி சென்னையில் இருக்கிறவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் ஊரை பற்றி எல்லாருமே மறந்துட்டீங்க. எதுக்கு? எவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உங்கள் சென்னையில் 50 சென்டிமீட்டருக்குள்ளே தான் மழை வந்தது. இங்கே ஒரு 24 மணி நேரத்தில் 96 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. ஒரு இடத்துல மட்டும், காயல்பட்டினம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மட்டும் 96 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. சென்னையில் இந்த மழை வந்ததுன்னா சென்னையோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்படி ரொம்பவே ஒரு கஷ்டமான நிலமையில ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் மக்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர் மூலமாக உணவு கொடுக்குறாங்க. இருந்தாலும் நிறைய இடங்களை அவங்களால நெருங்க முடியல. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள், எங்கள் ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத. உங்களை மாதிரி பெரிய யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் சொன்னால் தான் வெளியே தெரியும். எதனால் நீங்கள் பேசணும் அப்படின்னா, நீங்கள் பேசலைன்னா எங்களுக்கு என்ன ஆகும்னா 5 நாளில் காப்பாற்றுறவங்களை 8 நாளில் காப்பாற்றுவாங்க. அவ்வளோதான். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இன்னும் எங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். 5 நாளில் காப்பாற்றுறவங்கள ஒரு 3 நாளில் காப்பாற்றலாம். இதனால் நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படலாம். இன்னும் நிறையா உடல்கள்லாம் அங்கங்கே மிதக்குது. இதெல்லாம் யாருன்னே தெரியல. அந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. 4 நாள் ஆகுது. இன்னி வரைக்கும் ப்ராப்பராக மொபைல் நெட்வொர்க் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. எந்த பக்கம் இருந்துமே ஒரு டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை சுத்தமாக கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க உறவினர்கள்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, அவங்க பத்திரமா இருக்காங்களா அப்படின்ற எதுவுமே தெரியாது. குறிப்பாக எங்கள் வீட்டுக்கே நாங்கள் இன்னும் ஃபோன் பேசலை, ஏன்னா டவர் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. அரசாங்கத்திலேருந்து இந்த எமர்ஜென்சி ஹெல்ப் லைன் சொல்லி நிறைய நம்பர்லாம் போடுறாங்க. யாருமே அட்டன் பண்ணுறதும் கிடையாது, யாருக்கும் லைன் போகிறதும் கிடையாது. தூத்துக்குடி ஒரு தீவு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பாலம் உடஞ்சிருச்சு, குளம் உடஞ்சிருச்சு. இங்கேருந்து வெளியே வர முடியாது, வெளியேருந்து உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. திருநெல்வேலியும் அதே மாதிரி தான். அப்புறம் ஏரல்னு ஒரு இடம், அங்கேயும் ஒரு பாலம் உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனால் சோஷியல் மீடியா, யூடியூப்லாம் சென்னைக்கு அவ்வளோ பேர் பேசுனீங்க. எங்கள் ஊரை பற்றி யாருமே பேச மாட்டீங்க. நீங்கள் இப்போ ஒரு விஷயம் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு உதவி நிறைய கிடைக்கும். அங்கே இருக்கிற மக்கள் சீக்கிரமாக காப்பாற்றப்படுவாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச உதவி பண உதவியாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கான சாப்பாடு அந்த மாதிரி பொருள் உதவியாக இருக்கலாம். எதுனாலும் ரொம்ப டிலே பண்ணாமல் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற நீங்கள் தான் இதை வெளியே கொண்டு வரணும். சென்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக நிற்போம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்களை எல்லாருமே மறந்துட்டீங்க. ஸோ மறக்காதீங்க, எங்களுக்காக குரல் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதை நிறைய பேர்கிட்ட கொண்டு சேருங்க. எங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கணும். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.